ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். பிள்ளைங்க வந்து குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடும்போது இந்த டைப்பில் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி பேச்சுலராக இருக்கிறவங்க ஈஸியாக இந்த காயை வாங்கி நம்ம வந்து டேஸ்ட்டான முறைப்படி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து சாதத்தில் பெரட்டி சாப்பிட்றதுக்கு பாசிப்பயிறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. பாசிப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சு, ஓவர் நைட் ஊற வச்சு அது ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு சைடிஷ் தான் பாசிப்பயிறு கடையிலுக்கு சைடிஷ் வந்து இந்த அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் வந்து அவ்வளவு சத்துக்கள் ஆரோக்கியமானதுங்க. சிறியவர் முதல் பெரியவர்களுக்கு வந்து அதிக ஆரோக்கியமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால் கண்டிப்பாக சீசனல் காய்களை வந்து விடாதீங்க. இப்போ குழந்தைகள் வந்து வீட்டில் லீவில் தான் இருக்கும். அதனால் காய்கள் வந்து நம்ம அதிகமாக வச்சு சாதத்தை வந்து கம்மி பண்ணி கொடுங்க. நல்லா வாக்கிங் போக சொல்லுங்கள். உடல் ரீதியாக வந்து நிறையா வந்து பிரச்சனையை சாப்பிட்டு படுத்தா பிரச்சனைகள் நிறையா வரும். அதனால் நல்லா வாக்கிங் போயிட்டு காய்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமோ காய்கள், கீரைகள், என்னோடய பதிவில் ஃபுல்லாக இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுகளுக்கு கொடுக்கும் முறை வந்து இருக்குது. சும்மா தாளித்து விட்டு தேங்காய் பூ திருவி அப்படி கொடுத்தா அந்த அவரைக்காலாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்டுக்குருவோம், வயசானவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த பசங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு இப்போ எனக்கு வந்து ஒரு நீளமான இந்த கோழி அவரை டைப்பில் வந்து நீளமான அவரை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டிங்க. அதை நல்லா வந்து குயிக்காக கட் பண்ணுறதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அந்த நாரை எடுத்துகிட்டு நீளமாக கோடு போட்டுட்டு டக்குன்னு மொத்தமாக வச்சு கட் பண்ணிங்கன்னா பொடுசாக வந்து நம்மளுக்கு வந்துடும். பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இதே அவியலுக்கு குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக போடுவோம். பட் அவரைக்காய் சீசன் வந்து இப்போ இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரை நல்லா கிடைக்கும். எல்லா வரையும் கிடைக்கும். அதனால் அவரைக்கான்றது பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமானது, பெரியவங்களுக்கும் நல்லது. அதனால் காய்கள் சேர்க்குறனால நம்மளுக்கு உடல் ரீதியாக வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்துக்கள் கிடைக்கும். அதனால் இது மாதிரி வந்து நீங்கள் காய்கறிகளை தேர்ந்தெடுத்து இப்படி சிம்பிளாக இந்த லீவில் இருக்கும்போது சிம்பிளாக வந்து லைட்டாக அப்படியே பொடிசாக நறுக்கிட்டு இதுக்கு தேவையானது பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கடலெண்ணெய், கடுகு, அப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் குறைச்சி போட்டாலுமே சில்லித்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பரட்டி விட்டு தேங்காய் பூ வந்து போட்டு இறக்குவோம். அது ஒரு டைப்பு. பட் அதை வந்து திங்கவே மாட்டாங்க என் பசங்க. இதே மாதிரி நிறையா பசங்க சொல்லுவாங்க, ஸ்கூலில் கேள்விப்பட்டிருக்கீங்க காயே சாப்பிட மாட்றாங்கன்னு. அந்த குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா 2 முட்டை போதுங்க. பொடுசாக நல்லா நறுக்கி, ஏன்னா அவரைக்கான்றது சீசனல் காய். பெரிய அவரை வந்து அடிக்கடி கிடைக்கும். பட் இந்த கோழி அவரையெல்லாம் அந்த சீசனல் தான் கிடைக்கும். மார்ச், ஏப்ரல், மே அப்படி கிடைக்கும். இப்போ நான் வந்து ரெடி பண்ணி பச்சை மிளகாயெல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம். கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுருங்க. சீரகம் போட்டு நம்ம கடுகு போட்டு தாளித்து விட்டுட்டு இப்போ நான் வந்து நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அவரைக்காய் நம்ம பொடிசாக வச்சுருந்தோம்னா அதை தூக்கி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சோன்னு ரொம்ப வதக்காமல் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அந்த அவரைக்காய் போட்ட பொடிசாக நறுக்கியிருக்கோம்ல அதை போட்ட உடனே கொஞ்சோன்னு தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸாக டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் எப்பயுமே வந்து இந்த பீன்ஸ், கேரட்டு இப்படி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடணும். நம்ம ஆயில் வந்து நிறையா ஊற்றாமல் தண்ணியை லேசாக ஊற்றி நம்ம பாயில் பண்ணி எடுத்தோம்னா அப்படியே பச்சுன்னு பச்சை கலரில் இருக்கும். அவ்வளோ கலராக இருக்கும். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி இந்த அவரைக்காவை சாப்பிட வைக்கிறதுன்னு தான் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். 2 முட்டை, இல்லாட்டி நீங்கள் 1/2 கிலோவுக்கு எவ்வளோ 3 முட்டை 4 முட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கிடைக்கும். இது 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. அந்த காய் இப்போ மஞ்சத்தூள், சில்லித்தூள் போட்டுட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் முட்டை போடுறனால கரம் மசாலா தேவைப்பட்டால் கூட கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மஞ்சத்தூள், சில்லித்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா பிரட்டிடுங்க. கரம் மசாலா பிடிக்காதுங்க, மல்லித்தூள் கூட கொஞ்சோண்டு தூவி விட்டுருங்க. அப்படியே நல்லா பிரட்டி நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து அவரைக்காய் வந்து ஆஃப் ஆயில் மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம தொட்டு பார்த்தா பாதி வேக்காடு வெந்திருக்கணும். அப்போ வந்து 2 முட்டையை உடச்சி விட்டுட்டு நம்ம மிளகுத்தூள், சீரக மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி வெறும் மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த இறக்க போகும்போது ஸ்டேஜில் வந்து அப்படியே போட்டு விட்டு இறக்குனிங்கன்னா அந்த முட்டை கவுச்சி வந்து வாடை அடிக்காது. அவ்வளோ யம்மியாக இருந்துச்சுங்க. அந்த எப்பயும் பொரிக்கிற அவரைக்காய் விட அந்த முட்டை போட்டு எந்த காயில் பொரித்தாலும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது வந்து சிறியவர் முதல் பெரியவர்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த சாதத்துக்கும் எந்த சைடிஷுக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. ஏன்னா முட்டை போட்டிருக்கிறது சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்தா கூட அப்படியே சாப்பிட்ருவாங்க. இங்கே சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஒயிட் ரைஸில் கூட அவரைக்காய் சாதம்னு சொல்லி
லைட்டாக ஒரு கை போட்டு பிரட்டி கொடுத்தீங்க. சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. இந்த முறைப்படி செய்யுங்க. சீசனல் காயை விடாதீங்க. பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் ஸ்கூல் லீவில் கட் பண்ணி இது மாதிரி பண்ணி கொடுங்க. அதுக்கடுத்து நம்ம ஓவர் நைட்டு இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு மிளகொட்டியும் சம்டைம் நீங்கள் பண்ணலாம். மிளகட்டுறதுக்கு நேரம் இல்லாமல் நைட்டு யோசிச்சனால டக்குன்னு ஊற விட்டு அடுத்த நாள் என்ன சமையல் சிம்பிளாக கேட்குதுங்க. இதே மாதிரி நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ 2 வீசம்படி 4 பேர்த்துக்கு 2 வீசம்படி எடுப்பீங்க கண்டிப்பாக. இது நல்லா பொழுன்னு ஒரு 2 விசிலில் விட்டோம்னா இது மாதிரி நல்லா அப்படியே வந்துடுது. வந்தோடனே அப்படியே வந்து அதுலேயும் குக்கர்லேயும் வந்து நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் எடுத்து பொடுசாக நறுக்கி பச்சை மிளகா பட்டை வத்தை அப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இல்லாட்டிக்கு பச்சை மிளகா பிடிக்காதவங்க பட்டை வத்தல் கொஞ்சம் குண்டு வத்தல் இல்லாட்டி நீல வற்றல் அதை போட்டு நல்லா தாளித்து விட்ருங்க. அந்த குண்டு வத்தல் ஒன்று தாங்க பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். இப்போ கடாயை வச்சு கடலை ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளித்து விட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்ருங்க. அந்த குண்டு வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து லைட்டாக கிள்ளி அப்படி போடுங்க. அவ்வளவு ஒரு காரசாரமாக அந்த சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் கடையில் கொஞ்சோன்னு நேரத்துக்கு வந்து நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். இல்லாட்டி க்ரீன் கலரில் இருக்கும். கலருக்கு வேணால் நேச்சுரலான கலரு மஞ்சத்தூள் தாங்க. மஞ்சத்தூளை போட்டு நல்லா அந்த கலரு வந்துடும். அப்படியே அந்த கடைஞ்ச பாசிப்பயிரை வந்து இதில் ஊற்றி இதுக்கு தூக்கெல்லாம் வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து லாஸ்ட்டாக தாளித்து விட்டு அந்த இறக்க போகும்போது வெந்த பயிர் தானே கடைஞ்சி வச்சுட்டோம். இது மட்டும் நல்லா வெந்த பிறகு நீங்கள் பூண்டு கூட ரெண்டு இருந்தால் தட்டி போடுங்க. இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டால் சூப்பராக இருக்குங்க கடையில். அப்போ இப்போ நம்ம வதக்கிட்டு அந்த கடைஞ்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பயிறு கடையல் அதை வந்து நம்ம அப்படியே இதில் ஊற்றி லீவுனால அவங்க வந்து மட்டன் சிக்கனை கூட மறந்துடுறாங்க. சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு தான் வந்து இந்த வெயில் காலத்தில் மழையை மாற்றி வருது. அதனால் சிம்பிளாக அப்படி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டு பேசாமல் இது மஞ்சத்தூள் போட்டீங்க. நான் இதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய் ஊற்றி கூட அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு அப்படியே பொரியல் அவரைக்காய் பொரியலை அப்படியே முட்டை பொரியலை வச்சு கொடுத்தீங்கன்னா வாங்கிங்க பிள்ளைங்க. அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. நன்றி, வணக்கம்.